வெல்கம் டு ரிச்சி டைம்ஸ். நாம் இன்றைக்கி 30 மினிட்ஸில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பட்டர் பீன்ஸ் புலாவ் எப்படி செய்யணுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் பூ, 4 கிராம்பு, அரை பிரியாணி இலை, 5 முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்கல, பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால் 6 சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போது வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக தட்டி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கணும். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா பட்டர் பீன்ஸ் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கப் ஃப்ரெஷ் பட்டர் பீன்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட காஞ்ச பட்டர் பீன்ஸ் இருந்தாலும் அதை ஒரு 6 to 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு இது கூட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த புலாவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நான் ஒரு 3 கப் சீரக சம்பா அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் எல்லாத்தையும். இப்போ இந்த புலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் 3 கப் அரிசி எடுத்திருந்தேன், ஸோ 6 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தோன்னா இந்த புலாவ் நல்லா சாஃப்டாக மெதுன்னு வரும். தயிருக்கு பதிலாக அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு கூட நம்ம சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இலைகளை நான் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஹை ஃப்ளேமில் வைக்கிறதுனால 2 விசில் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா 1 விசில் வரைக்கும் விட்டால் கூட இதுக்கு போதும். இப்போ 2 விசில் வந்துடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். இப்போது இந்த உருளைக்கிழங்குக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம புலாவில் சேர்த்து சாப்பிட்டோன்னா இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கடைசியாக ஒரு கேப்சிகம்மை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். கேப்சிகம் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். அவ்வளோதான், இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ப்ரெஷர் குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பட்டர் பீன்ஸ் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நான் இப்போ இதை ஹாட் பாக்ஸில் மாற்றிடுறேன்.
இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் கேப்சிகமையும் இதுக்கு மேலே சேர்த்துடலாம். கேப்சிகமையும் பொட்டேட்டோவையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கிறதுனால இந்த பட்டர் பீன்ஸ் புலாவ் இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். நீங்களும் இந்த சூப்பரான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ரிச்சி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.